வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் ராதா. தனக்கு பின்னால் ஒரு பைக் வரும் சத்தத்தை கேட்டு திரும்ப நினைத்த போது அவளின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பைக்கின் பின்னால் இருந்தவன் இழுத்து பறித்திருந்தான். யாவும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த போது அவர்கள் வேகமாக சென்றிருந்தார்கள். ஐயோ, என் செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்களே, யாராவது பிடிங்க. கழுத்தில் ஏற்பட்ட வலியோடு அக்கம் பக்கம் யாராவது உதவிக்கு வருகிறார்களா என்று பார்த்தவாறே பெரிதாக சத்தமிடத் தொடங்கினாள் ராதா. சற்று தூரம் பைக்கை விரட்டி கொண்டு அவள் ஓடினாலும் அவர்கள் விரைந்து ஓடி மறைந்திருந்தார்கள். களைப்பும் அழுகையும் ஒரு சேர அப்படியே வீதி ஓரத்தில் அமர்ந்து விட்டாள் ராதா. அப்பொழுது அவளின் அருகே பலர் கூடி என்ன நடந்தது என்று விசாரிக்க தொடங்கினார்கள். அவர்களிடம் நடந்ததை ராதா விபரிக்க தொடங்கிய போது அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த கண்ணன் தனது பைக்கை முறுக்கிக் கொண்டு பறக்க தொடங்கினான். வேகமாக பைக்கை செலுத்திக் கொண்டு சென்ற கண்ணனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை ராதா குறிப்பிட்ட இருவரையோ அவர்களின் பைக்கையோ அவனால் பார்க்க முடியவில்லை. அலுவலகத்திற்கு வேறு நேரமாகிக் கொண்டிருந்தது. மேற்கொண்டு எங்கே போய் தேடுவது என்றும் தெரியவில்லை. ஆனால் ராதாவின் அழுகை அவனின் கண்களுக்குள் நின்று கொண்டிருந்தது. எப்படியும் அவளுக்கு அதனை மீட்டுக் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்குள் எழுந்து நின்றது. ஆனால் அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை. இன்னும் வேகமாக வண்டியை செலுத்திய போது அவனின் அலுவலகத்தை வண்டி தாண்டி சென்று கொண்டிருந்தது. நேரத்தை பார்த்தவன் அலுவலக நேரம் தாண்டி இருப்பதை உணர்ந்தான். இன்று லீவு போட்டு விட வேண்டியதுதான் என எண்ணியவாறே கைபேசியை எடுத்து இன்று வேலைக்கு வர முடியாது என்பதை சொல்லிவிட்டு திருடர்களை தேடத் தொடங்கினான். இன்னும் சற்று தூரம் சென்ற போது ஒரு ஒதுக்குப்புறமான வீதிக்குள் ராதா குறிப்பிட்ட வகை பைக் நிற்பதை பார்த்து இதுவாக இருக்குமோ என எண்ணியவாறே வண்டியில் இருந்து இறங்கி அதனை தள்ளிக்கொண்டு அதன் அருகில் சென்று நிறுத்தினான். மெல்ல நடந்து அந்த வீட்டின் கதவருகே சென்ற கண்ணன் மெல்ல எட்டி பார்த்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் வீட்டின் பின்பகுதிக்கு சென்றான். அந்த பாழடைந்த வீட்டிற்குள் உடைந்த பகுதி வழியாக கண்ணன் பார்த்த போது இரு இளைஞர்கள் தாங்கள் திருடிய தங்க நகைகளை பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது இதனை பார்த்த கண்ணன் இவர்கள்தான் ராதாவின் தங்கச் சங்கிலியையும் திருடி வந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். அடுத்து என்ன செய்வது? அவர்கள் இருவரை என் ஒருவனால் சமாளித்து விட முடியுமா? எப்படியும் அவர்கள் கத்தி வைத்து இருப்பார்கள். அதனை வைத்து என்னை தாக்குவார்கள். நான் என்ன நடிகர் விஜயா? எல்லோரையும் அடித்து போட பேசாம போலீஸுக்கு சொல்லிடலாம். ஆனா அவங்க வர்றதுக்குள்ள இவங்க போயிடுவாங்களே, இப்ப என்ன செய்யலாம்? சிந்திக்க தொடங்கியவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே ஒரு துருப்பிடித்த இரும்பு கம்பி ஒன்று இருப்பதை பார்த்தான். உடனடியாக அதனை கையில் எடுத்தவன் முன்புறமாக வந்து கதவை தட்டினான். அப்போது உள்ளே பரபரப்பாகவும் கிசுகிசுவென்று அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வது கண்ணனுக்கு தெளிவாக கேட்டது. கையில் பிடித்த இரும்பு கம்பியை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். சற்று நேரம் கழித்து கதவு திறந்த போது உடனடியாக வந்தவனின் தலையில் இரும்பு கம்பியால் ஓங்கி அடித்தான் கண்ணன். கண்ணனின் அடியில் வந்தவன் கீழே விழ கண்ணன் உள்ளே நுழைந்தான். அங்கே ஒரு பையில் எடுத்த நகைகளை போட்டு தயாராக கையில் வைத்திருந்தவனின் மறுக்கையில் கத்தி ஒன்று இருப்பதை பார்த்தான். கத்தியை கீழே போடு, இனி நீ தப்பிக்க முடியாது, போலீஸ் வந்து கொண்டிருக்கு, கீழே போடுடா கத்திய. கண்ணன் சத்தமாக இவ்வாறு சொல்லிக் கொண்டாலும் பயமும் கோபமும் அடைந்த திருடன் தப்பிக்கும் நோக்கத்தோடு கண்ணனை நோக்கி கத்தியோடு பாய்ந்தான். அப்போது கண்ணனும் இரும்பு கம்பியால் அவனை அடிக்க அவனும் கத்தியை கண்ணனின் வயிற்றினுள் பாய்ச்சி இருந்தான். கண்ணனின் அடி திருடனை கீழே வீழ்த்திய அதே சமயம் வயிற்றில் கத்தி ஏறிய கண்ணனும் வலியில் துடிக்க தொடங்கினான். பின்னர் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு கீழே விழுந்து கிடந்த திருடர்கள் இருவரையும் கயிற்றினால் கட்டி போட்டுவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தான். அங்கிருந்த துணி ஒன்றினால் தனது காயத்திற்கு கட்டு போட்ட கண்ணன் அவர்கள் வைத்திருந்த தங்க நகைகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நேராக ராதா இருந்த இடத்தை நோக்கி சென்றவன் அவளை அங்கு காணாததால் ஏமாற்றம் அடைந்தான். சுற்றும் முற்றும் விசாரித்து பார்த்தும் யாருக்கும் நடந்த சம்பவம் தெரிந்திருக்கவில்லை. ஒருவர் மட்டும் அந்த பெண் அழுது கொண்டு போய்விட்டதாக சொல்லிவிட்டு போனார். இப்போது அவளை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் யோசித்த கண்ணன் இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது என எண்ணியவன் காவல் நிலையம் நோக்கி சென்றான். காவல் நிலையத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த போது ராதா காவலர் ஒருவரிடம் தனது நகை திருடப்பட்டது பற்றி புகார் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். நேராக அவளின் அருகில் போய் நின்ற கண்ணன் தான் கொண்டு வந்த பையை அவள் இருந்த மேஜை மேல் கொட்டினான். திடீரென ஒருவன் வந்து மேஜை மீது நகைகளை கொட்டிய போது அதிர்ச்சி அடைந்த ராதா அவன் கொட்டிய நகைகளுள் தனது தங்க சங்கிலியும் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். உடனடியாக அதனை மட்டும் எடுத்துக்கொண்ட ராதா காவலரை பார்த்து இதுதான் என் செயின், இதுக்குத்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் என்றாள். காவலர் இங்கே என்னதான் நடக்குது என்று பார்த்து கொண்டிருக்க கண்ணனை பார்த்த ராதா நீங்க எப்படி
திருடங்களை பிடிச்சிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இது என்ன ஒரே ரத்தமா கிடக்கு? அவங்க கூட சண்டை போட்டீங்களா? ஐயோ வாங்க ஹாஸ்பிடல் போகலாம். கண்ணனின் ரத்தத்தை பார்த்து பதற தொடங்கிய ராதா அவனின் கையை பிடித்து கொண்டு அவனை வருமாறு இழுத்தாள். அப்போது காவலரிடம் நடந்த சம்பவங்களை எடுத்து கூறிய கண்ணன் நகைகளை உரியவரிடம் சேர்த்து விடுமாறு கூறினான். ஏற்கனவே திருடர்களை பிடித்து கொண்டு வர ஒரு பிரிவு சென்று விட்டதாக சொன்ன காவலர் அதிகாரியிடம் இந்த நகைகளை ஒப்படைப்பதாக சொல்லிக் கொண்டார். ஆனாலும் அவரில் நம்பிக்கை இல்லாத கண்ணன் அனைத்து நகைகளையும் புகைப்படம் எடுத்து தனது முகநூலில் பதிவிட்டு உரியவர்கள் அடையாளம் காட்டி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்திருந்தான். அவனின் அறிவு கூர்மையை எண்ணி வியந்த ராதா அவனை விரும்ப தொடங்கி இருந்தாள். அப்போது கண்ணனுக்கு தலை சுற்றி கொண்டு வரவே அங்கேயே மயங்கி சரிந்தான். உடனடியாக பதறிப்போன ராதா காவல் வாகனத்தில் அவனை ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்தாள். ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சில நிமிடங்களின் முன்புதான் கண்ணனின் உயிர் போயிருந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தார்கள். சற்று நேரத்திலேயே கண்ணனின் மனைவியும் பிள்ளைகளும் வந்து கதறிய போது ராதாவின் ஈரக்குலையே நடுங்கி போயிருந்தது. தன்னால் கண்ணனின் உயிர் போயிருப்பதை அறிந்து அவளும் அழத் தொடங்கியிருந்தாள். ஒருவருக்கு உதவுவது தவறில்லை, ஆனால் அது உங்களின் உயிரையும் போகடிப்பது மட்டுமல்லாது உங்களை சுற்றி இருப்பவரையும் பாதிக்கக்கூடும். எனவே எதிலும் நிதானம் அவசியமானது. ரதி கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போதுதான் ஒரு ஆண் தன் பெயரை உச்சரிப்பதை உணர்ந்தாள். அதனால் அது யார் என பார்ப்பதற்காக திரும்பினாள். அங்கே ஒரு இளைஞன் நிற்பதை பார்த்தாள். அவனை எங்கேயோ பார்த்து இருப்பதாக எண்ணிக்கொண்டவள் அவனை நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தாள். ஆனால் அதற்குள் அவனே முந்திக் கொண்டான். நீங்க ரதி தானே, என்ன தெரியுதா? அவன் அவ்வாறு கேட்ட போதுதான் சற்றென்று அவன் அவளின் ஞாபகத்தில் வந்தான். ஓ, நீங்க செல்வா தானே, எங்க ஊர் தானே நீங்க? நான் செல்வா தான், உங்க Facebook ஃப்ரெண்ட் தான். நல்ல வேளை ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க ஊர் இல்லனா? ஆனா இந்த கோயில் ஏதோ சக்தி வாய்ந்த கோவிலாமே. ஆமா, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான் இங்க இருக்கிறா. பொதுவா திருமணம் ஆகாதவர்கள் இங்க வேண்டிக் கொண்டா அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிடுமாம். அதனால் நிறைய பேர் எல்லா இடத்துல இருந்தும் இங்க வருவாங்க. அங்க பாருங்க, மஞ்ச கயிறு எடுத்து அந்த மரத்துல கட்டுறாங்க. அது சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? எல்லாம் அம்மாதான், எனக்கு ஒரு வரணும் சரியாக அமையவில்லை என்று யாரோ சொன்னாங்களாம் என்று இங்க என்னை கூட்டி வந்துட்டாங்க. எனக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா அம்மாவின் நம்பிக்கையை உடைக்க கூடாது என்பதற்காக வந்தேன். ஓ அப்படியா? அப்படி நினைக்காதீங்க, உண்மையிலே நீங்க நம்பலாம். பாருங்க, நாளைக்கே உங்களுக்கு பொண்ணு சரி வந்துடும். சரி வந்த உடனே Facebookல எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, சரியா? சரி, சந்திப்போம். நான் இன்னும் ஒரு சுத்த வேண்டி இருக்கு, வரட்டா? மெல்லிய புன்னகையுடன் சொல்லிக் கொண்ட ரதி அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து நடக்க தொடங்கினாள். தேர் அசைவது போன்ற அவளின் இடையோடு கூடிய பின்பகுதியும் தலைக்கு குளித்து உலரவிட்ட நறுமணத்துடன் கூடிய நீண்ட கூந்தலும் அசைந்தாட ரதி செல்வதை பார்த்த செல்வாவின் மனம் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டது. உடனடியாகவே அலைபேசியை எடுத்த செல்வா அவ்வப்போது அவளுக்கு தெரியாமல் அவளை சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டான். அப்போது மகன் ஒரு பெண்ணை புகைப்படங்கள் எடுப்பதை பார்த்த ராசாத்திக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாக எண்ணிக்கொண்டாள். அம்மா, உன்னை நம்பி வந்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரத்திலே, அதுவும் உன் சன்னதியிலேயே என் மருமகளை காட்டுவாய் என்று கனவிலும் நான் நினைக்கல. இது மட்டும் நடந்து விட்டா உனக்கு பொங்கல் வைக்கிறேன். இப்போது ராசாத்தியின் மனம் குளிர்ந்தது. அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டவள் தனக்கு அருகில் வந்தமர்ந்த ஒருத்தியிடம் பேச்சு கொடுத்தாள். நீங்க இந்த ஊரா? ஆமா, ஏன் எதுவும் கேட்கணுமோ? ஆமா, அங்க அந்த சிவத்த சுடிதாரோட போற பிள்ளை உங்க ஊரா? ஆமா, அவள் ரதி, தங்கமான பிள்ளை, ஆனா பாவம் குடிகார புருஷன். குடிச்சிட்டு வந்து அவளுக்கு ஒரே அடி. ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு அவளுக்கு. அவர் சொல்ல சொல்ல ராசாத்தி கட்டி வைத்திருந்த கற்பனை கோட்டை சரிய தொடங்கி இருந்தது. அட கடவுளே, நானும் ஏதோ கல்யாணம் ஆகாதவள் என்று நினைச்சிட்டேன். இது என்ன கொடுமையா இருக்கு? இவன் வேற அவளுக்கு புருஷன் இருக்கிறது தெரியாம படம் எடுத்துட்டு திரியறான். முதல்ல அவனை கூப்பிடணும். நினைத்தவாறே எழுந்த ராசாத்தி கண்ணில் இருந்து மறைந்து போன மகனை தேடிக்கொண்டு கோவிலை வலம் வர தொடங்கினாள். ஓரிடத்தில் மறைந்திருந்து ரதியை புகைப்படம் எடுப்பதை பார்த்த ராசாத்தி தனது தலையில் அடித்துக் கொண்டு அவனின் அருகில் சென்றாள். மகனின் அருகில் வந்தவள் அவனின் காதை திருகி அவனை இழுத்தாள். டேய், என்னடா பண்ற? அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவன், வாடா போகலாம். மனம் முழுவதும் ஆசையை வளர்க்க தொடங்கிய போது தாயார் இப்படி கூறியதால் அதிர்ச்சி அடைந்த செல்வா தாயாரை கேள்வியுடன் பார்த்தான். ஆமாண்டா என்ற தலையசைப்புடன் தான் சொன்னது சரிதான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய ராசாத்தி மகனின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு கோவிலை விட்டு வெளியேறினாள். அப்போது முன்வாசலுக்கு வந்திருந்த ரதி செல்வாவின் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு ராசாத்தி போவதை பார்த்து என்னாச்சு என்பது போல் செல்வாவிடம் கண்களால் வினவினாள். மெசேஜ் மூலம் சொல்வதாக விரல்களால் சொல்லிக் கொண்ட செல்வா தாயாருடன் கிளம்பி சென்றான். வீட்டை சென்றடைந்த செல்வா கட்டிலில் விழுந்தான். பிடித்தளவு திருமணம் செய்ய முடியாமல் போய்விட்டதை எண்ணி வருந்த தொடங்கினான். அப்போது ஒரு குறுஞ்செய்தி வந்த சத்தம் கேட்டு
அனுப்பியது யார் என பார்த்தவன் அது ரதிதான் என அறிந்தும் அமைதியாக இருந்தான். செல்வா, என்ன பதில காணோம்? பார்த்தால் பதில் போட வேண்டாமா? ஏன் என் மேல் எதுவும் கோபமா? அவளின் இரண்டாவது குறுஞ்செய்தி வந்ததை பார்த்த செல்வா அவளுக்கு பதில் அளித்தான். அதற்கும் அவளிடமிருந்து பதில் வந்திருந்தது. கோயிலில் என்ன நடந்தது செல்வா? ஏன் அவ்வளவு அவசரமா உங்க அம்மா உங்களை இழுத்து கொண்டு போனாங்க? அது ஒண்ணுமில்ல, வேற கோவிலுக்கு போக வேணும்னு சொன்னாங்க. அதுதான் அவசரமா கூட்டி கொண்டு வந்தாங்க. ஓ அப்படியா? அது சரி, பொண்ணு எதுவும் கிடைச்சதா? கிடைச்சது, ஆனா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப கவலையா போச்சு. ஓ அப்படியா? சாரி செல்வா, அவ எங்க ஊரா? உங்க ஊர் தான். சரி, அதை விடுங்க. எங்க ஊர் அப்படின்னா என்ன பெயர் அவளுக்கு? சொல்லுங்க செல்வா, நான் அவளை பத்தி சொல்லுறேன். அவள் அவ்வாறு சொன்ன போது விரக்தியில் இருந்த செல்வா காலையில் தான் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் அவளுக்கு அனுப்பினான். படபடவென்று வந்து விழுந்த தனது புகைப்படங்களை பார்த்த ரதி ஆச்சரியத்துக்கு உள்ளானாள். இவ்வளவு நேரமும் தன்னை பற்றி தான் செல்வா சொல்லிக் கொண்டிருக்கிறான் என எண்ணிய ரதி அவன் தன்னை விதம் விதமாக எடுத்த புகைப்படங்களை பார்த்து அவனின் கலை ரசனையை தனக்குள் மெச்சினாள். சற்று நேரம் எடுத்துக்கொண்ட ரதி அவனுக்கு சிரிப்பு குறியீடுகள் சிலவற்றை அனுப்பி வைத்து அதற்கான காரணத்தையும் எழுதினாள். அதற்கு அவன் ஊர்கிழவி ஒருத்தி சொன்னதும் மறுபடியும் சிரிப்பு குறியீடுகளை அனுப்பி வைத்தாள். அத்தோடு ஒரு விளக்க குறிப்பையும் அனுப்பி வைத்தாள். அந்த ஊர்கிழவி ஒரு அரை பைத்தியம் என்றும் அவர் தனக்கு தோன்றுவதை சொல்லக்கூடியவர் என்று எழுதியவள் தான் இன்னமும் திருமணம் செய்யவில்லை என்றும் சொல்லிக் கொண்டாள். அவளின் குறுஞ்செய்தியை பார்த்த செல்வாவின் சோர்ந்து போன மனம் மறுபடியும் சிறகடித்து பார்க்க தொடங்கி இருந்தது. அப்போது அறைக்குள் எட்டி பார்த்த தனது தாயாரை உள்ளே வர சொன்ன செல்வா தாயார் அருகில் வந்தவுடன் எழுந்து அவளை மகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்துக் கொண்டான். மகனின் மகிழ்ச்சிக்கு காரணம் தெரியாமல் ராசாத்தி தவித்த போது தாயாருக்கு தகவலை தெரிவித்தான் செல்வா. மகனின் செய்தியால் மகிழ்ச்சி அடைந்த ராசாத்தி நாளையே அவளின் வீட்டிற்கு வருவதாக சொல்லிவிடுமாறு மகனிடம் சொல்லிக் கொண்டவாறு அறையை விட்டு வெளியேறினாள். அப்போது மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த செல்வா தாயாரின் செய்தியை அவளுக்கு அனுப்பி வைத்தான். அத்தோடு ரதியிடம் ஒரு கேள்வியையும் முன்வைத்தான். இந்த செல்வாவை ரதிக்கு பிடித்திருக்கிறதா? நானும் எனக்கு ஒரு நல்ல கணவனை காட்டு என்று இறைவனிடம் கேட்ட போதே நீங்களும் என் பெயரை அழைத்திருந்தீர்கள். இதனை விடவும் வேறு சம்மதம் இருக்க முடியுமா? தாங்களே என் கணவன் என்பதை நானும் உணர்கிறேன். எனக்கு தங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதமே. இரு மனங்களிலும் ஒரே சிந்தனை உருவாகி இருந்த போது இதனை விடவும் வேறு என்னதான் வேண்டும்? தொடர்ந்து இரு மனங்களும் தங்களின் காதல் உரையாடலை இனிமையாக ஆரம்பித்து இருந்தார்கள். வாழ்க்கையில் நாம் நினைப்பது நடப்பது இல்லை என்று பலர் புலம்பிக் கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் சிலருக்கு அவர்களுக்கு மேல் உள்ள ஒரு சக்தி தீர்மானித்து விடுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.